கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 2:2, ரோமன்ஸ் 2:2. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எப்படி? அதாவது மற்றவங்கள குற்றத்தீர்ப்பு நியாய தீர்ப்பு செஞ்சுட்டு நீங்கள் அதே இதில் செஞ்சவங்கன்னா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு மற்றவங்களுக்கு போதிச்சுட்டு தங்களுக்கு செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி வருது? சத்தியத்தின்படியே இருக்கிறது. எது? தேவனுடைய வார்த்தையின்படியே இருக்கிறது. நம்ம எப்பயுமே பார்க்க முடியும். இங்கே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்று சொல்லும்போது கர்த்தர் எல்லாரையும் நியாயம் தீர்க்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று. பழைய ஏற்பாட்டு சங்கீதம் 9 4வது வசனம் பாருங்க. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். யாரு? தேவன் தான். அதே மாதிரி அதிலே 9வது சங்கீதத்தில் 8வது வசனம் பாருங்க. அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். யார்? தேவன். யாரு? சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்யக்கூடிய தேவன். 96வது சங்கீதத்தில் 13வது வசனம் பாருங்க. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இது ஒரு புதுசு கிடையாது. என்ன? தேவன் வரப்போறார், ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லக்கூடிய காரியம். அதே மாதிரி 145வது சங்கீதத்தில் 17வது வசனம் பாருங்க. கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். அப்போ என்ன? கர்த்தர் ஒரு நீதியுள்ள நீதிபரர். அவர் எல்லா ஜனங்களுக்கும் நீதியை செய்யக்கூடியவர். அவர் எதன்படி தீர்ப்பு செய்வார்? சத்தியத்தின்படி, தமது வார்த்தையின்படி. என தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். யோவான் 17:17 நமக்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் எந்த வார்த்தையை கொண்டு மற்றவர்களை அளக்கிறீர்களோ அதே போல தான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு அளக்கப்படும் என்பதை தேவன் மிக தெளிவாக, ஏன்னா அவர் எல்லாருக்கும் நீதியை சரியாய் செய்யக்கூடிய சத்தியமுள்ள நீதிபரர். அதுதான் கர்த்தர் அவர் சொல்லும்போது. ஏசாயா 45:19 சொல்லும்போது, நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தரங்கமான இடத்திலும் பேசினதில்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதுமில்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். என்ன? அதனால என்ன? கர்த்தர் வருவார், நித்திய நீதியாக நியாய தீர்ப்பு செய்வார். அப்போ நீங்கள் எப்படி ஒருத்தரை குற்றவாளி என்று நியாயம் தீர்த்து அவர்கள் செய்கிற அதே காரியத்தை நீங்கள் எந்த அளவுகோலின்படி ஒருத்தரை குற்றவாளின்னு நியாய தீர்ப்பு செய்கிறீங்களோ அதே அளவின்படி உங்களையும் நீங்கள் நிதானித்து உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்ன? கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உண்டாகும் என்பதை தான் இங்கே மிக அழகாக நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம மற்றவர்களுக்கு ஒரு நீதி கொடுக்கணும், மற்றவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னா ரொம்ப ஆர்வமாக உடனே நம்ம ரொம்ப வேகமாக சொல்லிடுவோம். எப்படி? இது அப்படி தான் செய்யணும், அது அப்படி தான் செய்யணும், இது முறை இல்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் அதன்படி நம்ம நடக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் சொல்லுகிற, நாம் நியாயம் தீர்க்கிறபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள் ஒரு நிமிஷம். ஏன்னா நிறைய பேர் தாவீது மாதிரி தான். ஏன்னா தாவீது ராஜாவாக இருக்கிறாரு, தாவீது பண்ண பாவம் பெரிய பாவம். ஆனால் தாவீது நியாய தீர்ப்பு கொடுக்கணுங்கும் போது ரொம்ப வேகமாக நீதி கொடுக்கிறாரு. ஆனால் நாத்தான்வேல் திரும்பி சொன்ன உடனே, ஆனால் தாவீதினுடைய மனநிலை என்னாச்சு? உடனே கீழே விழுந்து அழுது, ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என்னை மன்னியும்னு கேட்டார். எனக்கு அருமையானவர்களே, இந்த மனம் திரும்புதல் மிகவும் முக்கியமான அவசியம். ஏன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி வருகிறது. ஆனால் தேவனுடைய இன்னொரு குணாதிசயம் என்ன? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான், அவர் கிருபை உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவருடைய இரக்கம் 1000 தலைமுறைகளுக்கு வரும், அவருடைய இரக்கங்கள் நாள்தோறும் புதிதாகின்றன என்று புலம்பல் 3வது அதிகாரம் 23வது வசனம் சொல்வது போல. அதனால் எனக்கு என்ன? கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன? ஒரு மனம் திரும்புதல் உள்ள வாழ்க்கை,
ஒரு நீதியான மனுஷன், ஒரு நீதியான கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக வாழ கர்த்தர் நம்ம அழைக்கிறார். அப்போ என்ன, நம்ம அதுக்காக நான் யாரையுமே நியாயம் தீர்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. வேத வசனத்தின் அடிப்படையில் நாமும் வாழ வேண்டும், மற்றவர்களை வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையே சத்தியம். அந்த சத்தியத்தின்படி முதலாவது நாங்கள் வாழ்ந்து, மற்றவர்களும் அந்த சத்திய வார்த்தைகளை கைக்கொண்டு தேவனுக்கொன்று உண்மையாய் உள்ளும் புறமும் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் அருள் செய்ய வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.